ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தைக்காரை நம்ம கடந்து செல்வோம். நேரம் வேகமாய் கடந்து போகிறோம். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் அல்ல 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அங்க சொல்லப்படுகிறது உம்முடைய சமூகம். சொல்லுங்க, என்னதுங்க? உம்முடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே பரிபூரண ஆனந்தம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள், எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனா அந்த தேவ சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் பரிபூரண ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறார், அங்க ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி வரும் பொழுது அங்கே ஆண்டவர் ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்றைய செய்தியில நம்ம உம்முடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை பிடித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ப உம்முடைய சமூகம் என்பது அது தேவ சமூகத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, எதை குறிக்கிறதுங்க? தேவ சமூகம். அப்ப செய்தியினுடைய தலைப்பு தேவ சமூகம். அப்ப தேவனுடைய சமூகம் அப்படின்னா என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். அங்க வார்த்தை சொல்லப்படும், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. அவர் உன்னோடே இருப்பார். சொல்லுங்க, அவர். ஆமென். அப்ப ஆண்டவரோடு இருப்பதுதான் தேவனுடைய சமூகம். ஆமென். அல்லது ஆண்டவர் நம்மோடு இருப்பதுதான் அது தேவனுடைய சமூகம், அல்லது நாம் ஆண்டவரோடு இருப்பதுதான் தேவனுடைய சமூகம். ஆமென். அப்ப அந்த தேவ சமூகம் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவ ஜீவியத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், ஆனா அந்த காட்ஸ் பிரசன்ஸ், அந்த காட்ஸ் க்ளோரி அல்லது அந்த தேவ மகிமை என் வாழ்க்கையில இல்லை, அதை நான் உணரலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிடம். இப்ப இந்த நாள் ஆண்டவர் நம்மை பாரப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எது ரொம்ப முக்கியங்க? ஆமென். நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடல, மேரி பிஸ்கெட் கிடைக்குது கிடைக்கல, குட் டே பிஸ்கெட் கிடைக்குது கிடைக்கல, அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம தேவ சமூகத்துல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது எது தேவனுடைய சமூகம்? தேவன் இருக்கக்கூடிய இடம், தேவனுடைய மகிமை இருக்கக்கூடிய இடம், அல்லது தேவ மகிமை இருக்கிற இடத்துல நாம போய் இருப்பது அது தேவனுடைய சமூகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் அங்க சொல்லப்படும், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்படின்னா நீ ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கிறீங்க. வரலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவ சமூகத்துல தேவ மகிமை இருக்கும். சொல்லுங்க, தேவ சமூகத்துல என்ன இருக்குங்க? தேவ மகிமை. வரலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது அந்த தேவ சமூகம், அந்த தேவ மகிமையை உணர்த்துவது அல்லது வெளிப்படுத்துவது தான் தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ள, தேவ சமூகத்துல தேவ மகிமை. ஆமென். அடுத்தது அந்த தேவ சமூகத்தையும் தேவ மகிமையும் நமக்கு உணர்த்துவது, நமக்கு வெளிப்படுத்துவது, அதன் பெயர் தான் தேவனுடைய பிரசன்னம். ஆமென். சில நேரத்தில் பிரசங்கம் செய்யாததை தேவனுடைய பிரசன்னம் செய்து விடுகிறது. நல்ல 2 காரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப சில நேரத்தில் மனுஷனுடைய பேச்சுக்கள் மற்ற காரியங்களை தாண்டி அங்க தேவ பிரசன்னம் இறங்கிடுச்சு அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு மத்தியில யார் ஒருவர் தேவ பிரசன்னத்தை இறக்க பழகுகிறார்களோ அவர்கள் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த தேவ சமூகம், அந்த காட்ஸ் பிரசன்ஸ், அந்த காட்ஸ் க்ளோரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தேவ பிரசன்னம் அல்லது தேவ மகிமை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஒரு மரத்துல ஒரு இலை இருக்குன்னா, இப்ப அந்த இலை நான் தனியா போய் நான் வாழ்வேன்
நான் தனியா போய் நான் நிற்பேன் அப்படின்னா அந்த இலை மரத்தை விட்டு கீழே விழுந்த உடனே ஒரே ஒரு காத்தடிச்சாலே போதும், அந்த இலை இருக்கிற இடமே என்ன பண்ணாது, தெரியாது. ஆனா அதுவே அந்த இலை, அந்த லீஃப் அந்த மரத்தோட ஒட்டி இருக்கும் பொழுது எத்தனை காற்று அல்லது சில நேரத்தில் புயலே அடித்தாலும் அந்த மரத்தை விட்டு அந்த இலை என்ன பண்ணாது, கீழே போகாது. அப்ப ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில அந்த தேவ பிரசனம் என்பது ரொம்ப முக்கியம், தேவ மகிமை என்பது ரொம்ப முக்கியம். அதை விட்டு நம்ம விலகி நிக்கிறோம் அப்படின்னா சின்ன காற்று, சின்ன ஒரு புயல் அடித்தால் கூட நம்ம வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில பயங்கர போராட்டம். அதான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பாரப்படுத்துகிறார், அந்த தேவ சமூகம், தேவ பிரசனம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா, ஆமென். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தின் பால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த தேவ பிரசனத்தை சுமந்து செல்ல வேண்டியது, அந்த தேவ சமூகத்தை காத்து கொள்ள வேண்டியது அது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்ப பாருங்க, தேவ பிரசனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டுடைய வசனம். சொல்லுங்க, எது பிரசனத்தை கொண்டு வருங்க? ஆமென். அப்ப பாருங்க, நான் ஒரு கிறிஸ்டியன் அல்லது ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றேன், ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய சத்தியம் இல்லைன்னா அந்த இடத்துல பிரசனம் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன இருக்காதுங்க? ஆமென். அப்ப இங்க வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். சொல்லுங்க, எதை கை கொள்றாங்க? ஆமென். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த வசனம், அந்த சத்தியம் அது காணப்படும் பொழுது அந்த இடத்துல நீங்க மாத்திரம் அல்ல, பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது. பரலோக தேவன் அவர் நம்மோடு கூட அசைவாடுகிறார், அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். அப்ப பாருங்க, அந்த 10 கட்டளையை கொடுக்கணும். அப்ப பாருங்க, மோசேக்கு யாரோ ஒரு தூதனை விட்டு அனுப்பல, ஆண்டவரே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும். ஆமென். அப்ப இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்களில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு நம்மளிடத்துல அரிசி இருக்கு, பருப்பு எல்லாம் இருக்கு, ஆனா அதை சமைப்பதற்கான சிலிண்டர் இல்லை. என்ன இல்லை? ஹோட்டல்ல எல்லாம் இருக்குது, ஆனா அதை சமைத்து கொடுக்கக்கூடிய சிலிண்டர் இல்லை. அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் இருக்கும், ஆனா சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப ஒருவேளை நம்ம கையில விதவிதமா பைபிள் இருக்கும், மாடர்னா பைபிள் இருக்கும், அல்லது செல்போன்ல பைபிள் இருக்கும், அல்லது பிளே ஸ்டோர் அல்லது மற்ற காரியத்துல பைபிள் இருக்கும், ஆனா அந்த வசனம், அதனுடைய சத்தியம், அதனுடைய ஆழம் அல்லது அதனுடைய அர்த்தங்கள் மாற்றப்பட்டு விடும். இப்ப இன்னைக்கு எப்படி நம்மள்ட்ட இருந்தும் இன்னைக்கு பணம் இருக்கு, ஆனா அந்த டேபிள்ல சாப்பாடு இல்லை. இன்னைக்கு மெட்ராஸ்ல ஹோட்டல்ல அதை வாங்கி கொள்ள ஆயத்தமா இருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே, பணம் இருக்கு. கை வச்சு சொல்லுங்க, என்ன இருக்குது? என்ன இருக்குது? பணம் இருக்கு, ஆனா அந்த பணத்துக்கேற்ற ஆகாரம் இல்லை. அப்ப இது ஒரு விதமான பஞ்சம், இது ஒரு பஞ்சம், இது ஒரு விதமான ஒரு சேலஞ்ச், ஒரு விதமான ஒரு போராட்டம். அப்ப இங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆண்டுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய சமூகம் இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும், தேவனுடைய பிரசனம் இருக்கும். அந்த சமூகம், அந்த பிரசனம் இந்த நாட்கள்ல நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டோட வார்த்தை நமக்கு இருக்கணும்னா நம்ம அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். ஆமென். அவரிடத்துல ஒரு கனெக்ஷன், அவரிடத்துல ஒரு இன்டிமசி, அவரிடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா நான் சொல்லுகிறேன், அங்கே ஆண்டோட வார்த்தை காணப்படும், அங்கே அந்த வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம், அங்கே நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 24வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் இடத்துல அன்பா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வசனத்தை கை கொள்ள மாட்டோம். இன்னைக்கு அநேக நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல காரியங்களை யோசித்துக் கொள்ளுகிறோம்,
ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம இடத்துல இல்லை. சில நேரத்துல இச்சையான அனுபவம், சில நேரத்துல பாவ சிந்தனை, அல்லது சில நேரத்துல சிற்றின்பம், அல்லது சில நேரத்துல பழைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஏதேதோ ஒரு காரியங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது. சொல்லுங்க, என்ன பண்ணிடுதுங்க? பிரிச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேர முடியல. நீ இன்னும் பாவி, நீ இன்னும் பின்மாற்றம், இன்னும் துன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அந்த பாவத்துல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒண்ணு அந்த பாவத்துல சிக்கி இருப்பார்கள், அல்லது அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சிந்தனையில எண்ணத்துல வைத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப அதன் நிமித்தம் இன்னைக்கு என்ன ஆயிடுது, நம்ம ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய பிரசனத்தை, ஆண்டுடைய சமூகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அங்கே வார்த்தை சொல்லப்படுகிற ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப எங்கே பாவம் வருகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய சமூகம் விலகுகிறது. எங்கே பாவம் வருகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் விலகுகிறது. அதான் வார்த்தை சொல்லி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப பாவம் வரும் பொழுது தேவ மகிமை இருக்காது, பாவம் இருக்கும் பொழுது தேவ சமூகம் இருக்காது. ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நல்ல கவனிங்க, அந்த மாலை வேலை, அது குளிர்ச்சியான நேரம், ஆதாமை சந்திக்க ஆண்டவர் வருகிறார். அப்ப வந்த உடனே நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தான், முந்தின நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு பார்த்தா ஆதாம் ஒளிந்து கொள்ளுகிறான். சொல்லுங்க, ஆதாம் என்ன பண்றா? ரெண்டு கை சேர்த்து சொல்லுங்க, என்ன பண்றா? ஒளிந்து கொள்ளுகிறான். இப்ப அங்க சிருஷ்டிப்பின் தேவன் தேடுறார், கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா, ஆமென். ஆதாமே நீ, இப்ப ஆதாம் எங்க இருக்கிறான்? ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை அவன் சாப்பிட்டு விட்டான். புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்து விட்டான். இப்ப அங்க சொல்லப்படுகிறது, அங்க நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கிட்ட ஒரு தேவ மகிமை இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்தது? அவன் நிர்வாணி அல்ல, அவனை தேவ மகிமை சூழ்ந்திருந்தது. ஆனா எப்ப அவன் கீழ்ப்படியிலையோ, எப்ப அந்த தவறை செய்தானோ, அந்த தேவ மகிமை அவனை விட்டு விலகி போனதுனால இப்ப அவன் தன்னுடைய நிர்வாணத்தை பார்க்க முடிகிறது. நிர்வாணம்னா தன் தேவ மகிமை இழந்ததை. நல்ல புரியுது. நம்ம இந்த பூமியில இந்த சரீரத்தில் வாழ்கிறோம். ஒரு நாள் நம்ம மரிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி ஆத்மா பிரிக்கப்படும். அப்ப நம்ம என்னைக்கு நம்ம சரீரத்தையே பார்க்கிறோமோ அன்னைக்கு தான் மரணம். அது பேர் தான் மரணம். அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம அந்த ஆத்மா பார்க்குது, ஆவி ஆத்மா காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அந்த நேரம் தான் அந்த மனிதன் மரணம் அடைந்திருக்கிறான். இப்ப இங்க ஆதாம் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஏன் நிர்வாணி? தேவ மகிமை போச்சு. ஏன் தேவ மகிமை போச்சு? அங்கே பாவம் வந்து விட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வந்துருச்சுங்க? கைவெட்டி சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பாவம் வந்துச்சு. அப்ப பாவம் வந்துட்டாலே தேவ சமூகம் விலகிடும். பாவம் வந்துட்டாலே தேவனுடைய பிரசனம் நம்மை விட்டு தூர போய்விடும். அப்ப அங்கே ஆதாம் அங்க சொல்றா, நான் நிர்வாணியா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்றா? நான் இப்ப ஆணு கேட்கிறார். 11வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. 11வது வசனம் மேல. பைபிள் எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க வாசிங்க. அப்ப பாருங்க, இப்ப ஆண்டு கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, அவனுக்கு தெரியுது அந்த மகிமை இல்ல, அந்த பிரசன்னம் இல்ல. அப்ப இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பாரப்படுவது, நம்ம அநேக நேரத்தில் கிறிஸ்தவனா இருக்கிறோம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறோம், ஆனா நம்ம இடத்துல அந்த தேவ சமூகம், தேவனுடைய பிரசனம் இல்லாமல் போகிறபடினால நீங்க அநேக காரியத்துல நிர்வாணிகளாய் இருக்கிறோம். அப்படின்னா வெக்கப்பட்டு இருக்கிறோம், தலை குனிந்து இருக்கிறோம், தோற்று போய் இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம், அல்லது இன்னைக்கு மற்ற மனிதர்கள் நம்மளை ஏளனம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையிலே நம்ம காணப்படுகிறோம். ஏன்? தேவ மகிமை இல்லை, தேவ பிரசனம் இல்லை. அப்ப அவன் சொல்றான், பாவம் பண்ணும்போது அந்த காரியம் தெரியல, இப்ப ஏதோ ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றான், நான் நிர்வாணி, அந்த மகிமை இல்லை. சிம்சோன் தவறு செய்தான், இப்ப தெலீலாள் சொல்றா, உன்னை பிடித்து போகும்படி பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறாங்க, நான் போய் எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுருவேன்னா. கடைசியில் பார்த்தா தலையில 2 தட்டு தட்டி கூட்டிட்டு போயிட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அப்ப தேவ பிரசன்னத்தை எது கொண்டு வருகிறது? அவரோட வார்த்தை, அவரோட வசனம். எது நம்மளை விட்டு விலக்குது? பாவம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென். உபாகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அப்ப பாருங்க, அந்த தேவ சமூகம், திரும்ப நான் நினைப்பூட்டுகிறேன், அவர் நம்மோடு இருப்பதுதான் தேவ சமூகம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லது நீங்க அவரோடு இருப்பதுதான் தேவனுடைய சமூகம். அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அங்கே ஆண்டவர் இடைப்படுகிறார், அங்கே ஆண்டவர் பேசுகிறார், அங்கே ஆண்டவர் உணர்த்துகிறார், அங்கே ஆண்டவர் ரகசியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த தேவ சமூகம், தேவ பிரசனம், அது ரொம்பவுமே வித்தியாசம். பைபிள் ஸ்டடியில நம்ம தியானித்தோம், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல தனித்து வந்து கேட்டாங்க, ஆண்டவர் உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? தனித்து வந்து. அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, அந்த தேவ சமூக, தேவ பிரசனம் அநேக ரகசியங்களை, அநேக அந்தரங்கங்களை, அநேக மறை பொருட்களை, மற்ற எந்த மனிதருக்கும் மற்ற எந்த ஞானிக்கும் புலப்படாத காரியத்தை ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு இடம் தேவ சமூகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் முழங்கால் படியிடுறான், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்துல, இந்த கடைசி நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய சில சூழ்நிலைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படலை, சில காரியங்கள் நமக்கு புரியலை அப்படின்னா அநேக காரியத்துல நாம் நிர்வாணிகளாய் காணப்படுவோம். இப்ப நிர்வாணி என்பது தோல்வி, நிர்வாணம் என்பது ஏமாற்றம், நிர்வாணம் என்பது ஒரு வித தலைகுனிவு, அல்லது நிர்வாணம், it shows our failure. Even though I am a Christian, I was in a depression and a frustration. Why? Because I lose out, because I don't have or I don't taste God's presence. ஏன் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? தேவ சமூகம் இல்லை. ஆனா தேவ சமூகம்ன்றது நீ தேவனோட இருப்பது. அதை இன்னும் உடைச்சு ஆவிக்குரிய நபர்கள் சொல்றாங்க, தேவனுடைய முகத்தை தரிசிப்பது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், தேவ சமூகம்னா என்னதுங்க? தேவனுடைய அந்த முகத்தை பார்ப்பது, அது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம், தேவனுடைய முகம் வெளிப்படுவது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, நீ உள்ள போகும்போது அவங்க திரும்பிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஆமா, நீங்க போகும்போதே அவங்க உங்க முகத்தை பார்த்து வாங்க 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 கூப்பிட்டா நல்லது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென். அப்ப அந்த முகத்தை திருப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் போன மாதிரியே இருக்காது, ஏண்டா வந்தோன்ற மாதிரி இருக்கும். அப்ப நல்ல புரியுது, அந்த முகத்தை பார்ப்பது, தேவனுடைய முகத்தை பார்ப்பது, தேவனுடைய முகத்தை தரிசிப்பது, அதுதான் உண்மையான தேவ சமூகமா இருக்கு. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி 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 அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க 3 விதத்துல பார்க்கிறோம். முதல் காரியம், அவர் உனக்கு முன்பாக போகிறவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப தேவ சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்குங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகம் முன்னாடி. முன்னாடி சேர்ல இல்ல, அல்லேலூயா, ஆமா, உங்களுக்கு முன்னாடி. அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக அப்படின்னா, அவர் வெறும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னும் பின்னுமாக மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தின அந்த முன்பாக மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிலும் தேவ சமூகம் நமக்கு முதன்மையாய் இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்குங்க? முதன்மை. வெறும் நமக்கு முன்னாடி பின்னாடி இல்லை. இட்ஸ் நாட் லைக் கார்டிங், இட்ஸ் நாட் லைக் செக்யூரிட்டி.
முன்னாடி பின்னாடி போறதில்ல. தேவ சமூகம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு முதன்மையா இருக்கும். கை வைத்து சொல்லுங்க, எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? முதன்மை. ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். ஆமென். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வரல, நீங்க போங்க கானானுக்கு. அப்ப அங்க என்ன நடக்கிறது? யாத்ரா 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி என் மனதிலே வைத்தார். என்ன? அவருடைய சமூகம் என்பது வெறும் நமக்கு முன்னாடி போறது அல்ல, அவருடைய சமூகம் என்பது என் வாழ்க்கையில முதன்மையா இருப்பது. அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? முதன்மை. இட் ஷுட் பி மை பிரையாரிட்டி. இட் ஷுட் பி இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். முதன்மையா இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில தேவை வரும்போது ஆண்டரை தேடுறது இல்லை, எல்லா நேரத்திலும் அவரை நான் முன்பாக, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்ல 2 கரங்களை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப மோசே சொல்ல 15வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்ப பாருங்க, மோசே புரிந்து கூட, மோசேக்கு நல்ல ஒரு தெளிவு இருந்தது. என்னன்னா, நீங்க எங்களுக்கு முன்னாடி இல்லனா, நீங்க எங்களுக்கு முதன்மையா இல்லனா, இந்த வனாந்திரத்தை விட்டே நாங்க என்ன பண்றது இல்ல, ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதுதான் பக்தி, அதுதான் வைராக்கியம், அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதலிடம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, நீ போய் என் சமூகம் முன்னாடி வரும். ஆனா மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீங்க வராம, நீங்க இல்லாம நான் ஒரு அடியை கூட எடுத்து என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். அப்ப அவங்க போறது எதை நோக்கிங்க? கானானை நோக்கி. கானான் எப்பேற்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிறது, ஒரு செழிப்பான ஒரு காரியம். ஆனா மோசேக்கு தெரியும், அந்த ஒரு கானானை விட தேவ சமூகம் அது பலாயிரம் கானானுக்கு அது சமம். அல்லேலூயா. அவர் முன்ன போனாதான் அந்த பாலும் தேனும் கானான்ல ஓடும். அவர் முன்ன இல்லை அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அது ஒரு வறட்சி. அப்ப மோசே தெளிவா சொல்ற, நீங்க இல்லாம, நீங்க எனக்கு முன் செல்லாம, உங்களுடைய சமூகம் இல்லாம ஆண்டவரே அந்த கானான் எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை நேரத்துல? அல்லேலூயா. ஆமென். அப்ப அவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அங்க சொல்லப்படுகிறது, உனக்கு முன்பாக போகிறவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்படின்னா வெறும் என் வண்டிக்கு, என் வாகனத்துக்கு, என் பிரயாணத்துக்கு, என் பஸ்ல அல்லது நான் நடந்து போவேன் எனக்கு முன்னாடி போகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் எனக்கு எல்லாவற்றிலும் முதன்மையானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வீட்டுல எந்த காரியமானாலும் அவர் தான் முதன்மையானவர். அல்லேலூயா. என் தேவைகளில் அவர் முதன்மையானவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படின்னா தான் 22,000 ரூபாய்க்கு 25,000 வந்து சேரும். அல்லேலூயா. ஆமென். அவரை நம்ம முதன்மையாய் வைக்கும் பொழுதுதான் உங்க தேவையையும் சந்திப்பார், தேவையை காட்டிலும் சந்திப்பார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவ சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? அப்ப முன்பாகனா அது எனக்கு முதன்மையா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அல்ல எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு? ஆமென். எந்த வீட்டில் எந்த காரியம், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வீட்டில் பர்த்டே அல்லது வெட்டிங் டே அல்லது வீட்டில் எந்த நல்லது ஃபங்க்ஷன் எதுனாலும் அங்கே யார் வராங்களோ இல்லையோ அவருடைய சமூகம் இருக்க வேண்டும், அவருடைய பிரசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். பெரிய அதிபதி, பெரிய பணக்காரன், பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்களெல்லாம் தாண்டி நம்மளுடைய காரியத்தில் அங்கே தேவன், தேவ சமூக, தேவ பிரசனம் இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமாம். அதே போல் நீங்கள் உழைக்கிறீங்க, வருமானத்தை பெறுறீங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியம், அந்த சம்பளத்தில் கூட அந்த முதல் காரியம் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? தேவனுக்குரியது. அல்லேலூயா. ஆமென். அப்போ காணிக்கையாக இருந்த, தசம பாகமாக இருந்தாலும், நம்மளுடைய உழைப்பாக இருந்த, நம்மளுடைய நேரமாக இருந்தாலும், நம்மளுடைய எந்த காரியமாக இருந்தாலும், அது பிள்ளைங்களுடைய ஓரம் தள்ளுங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு முதன்மையாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? 2 பிள்ளை வெளில கூட்டு போங்கம்மா. ஆண்டுடைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? முதன்மையாய் இருக்க வேண்டும்.
ஆண்டுடைய சமூகம் நமக்கு முதன்மையா இல்லை அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அங்க தேவனுடைய பிரசன்னத்தை, அங்க தேவனுடைய மகிமையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த வார்த்தை நம்ம பைக்ல அல்லது நம்ம அதிகமா நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனா இன்றைக்கு இந்த செய்தி நேரத்தில் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு படி மேல சொல்லி கொடுத்த காரியம், மனதில் வைத்த காரியம், அது முன்னாடி போற காரியம் மாத்திரமல்ல, அது முதன்மையா இருக்க வேண்டியது. அதுல அந்த முதன்மையில தான் தேவ மகிமை இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நீங்க வந்தா வாங்க, அப்படி இல்லை, நீங்க வந்தாதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க இல்லாம நாங்க அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், நாங்க செய்ய மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப முதன்மை அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, அவர் உன்னோடு இருப்பார். முதல் காரியம் அவர் முன்பாக செல்வார். ரெண்டாவது காரியம் அவர் உன்னோடு அவர் இருப்பார். மத்தேயு 8வது அதிகாரம் 23 27 வரைக்கும் வாசிங்க. 23வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். நல்ல கவனி, இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்கிறாருங்க. அவங்களோட தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவங்களோட தான் இருக்கு, அந்த படகுல தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகுல இருக்கிறார். படகுக்கு வெளியில சுற்றிலும் பாத்தீங்கன்னா பயங்கர புயல், பயங்கர காற்று, பயங்கர மழை, அநேக காரியங்கள். ஆனாலும் அவர் நித்திரையாய் இருந்தார். 25 வசனம் வாசிக்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்ப பாருங்க, அந்த காற்று, அந்த மழை, அந்த புயலை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம். அல்லேலூயா. நீ பாரு, ஒரு தலைவலி வந்துட்டா, இன்னைக்கு நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் வந்துட்டா நமக்குள்ள ஒரு பயம், நமக்குள்ள ஒரு திகில், அல்லது நமக்குள்ள பல கேள்வி வந்துடுது. ஐயோ அவ்வளவுதானா, அந்த வெயில் அப்படியே லைட்டா கொஞ்சம் கண்ணை மறைச்சுன்னா பயம் வந்துடுது. ஐயோ முடிஞ்சு போச்சா அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்துக்கொள்ள, அவர் உங்க கூடவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அவர் உனக்கு முதன்மையா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அவர் உன்னுடைய படகுல இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, படகுல இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, படகுக்கு வெளியில சுத்தி இருக்கிற புயல் காத்தை பார்த்தா. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, வசனத்தை, மற்ற காரியத்தை நம்ம பார்க்காததுனால இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மற்ற காரியங்களை சுத்தி சுத்தி பார்க்குறோம். ஐயோ அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு. நான் சொல்ல, சிலிண்டர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, வீட்டில் ஒன்று எம்டியா இருந்தா கூட அது மேல கை வச்சு ஜோம் பண்ணுங்க. தட்டுப்பாடு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தட்டுப்படாம கர்த்தர் நடத்தி கொண்டே இல்லை. பாஸ்டர் நானும் அப்படியே அந்த கடை முன்னாடி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் நிற்பேன், எனக்கு அந்த பலனை கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்க விருப்பம். அல்லேலூயா. கூட ஒரு 500,000 நான் கொடுத்து வாங்கிக்கிறேன், அது ஏன் திறமை பாஸ்டர், அதுக்கு தான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா கொடுத்து வாங்கிக்கங்க. ஆமென். அப்படி இல்லைன்னா சிலிண்டரை கையை வச்சு, ஆண்டவரே அடுத்த தட்டுப்பாடு, இந்த பிரச்சனை நீங்கிற வரைக்கும் ஆண்டவரே எந்த சேதமும் இல்லாம நடத்துங்க அப்படின்னா உங்க சாதத்துக்கு குறைவு வராது. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்திலே நம்மை போஷிக்க அவர் உண்மையில தேவனா இருக்கு, அதுதான் சாட்சி. அல்லேலூயா. நான் 3 வேளையும் நான் திருப்தியா சாப்பிட்டேன்றதை விட பஞ்ச நேரத்தில் கர்த்தர் என்னை 3 வேளை சாப்பிட வைத்தார், என்னை போஷித்தார், அதுதான் என் சாட்சி. ஆமென். அப்ப முதல் காரியம், அவர் முன்பாக இருக்கிறார், முதன்மையா இருக்கிறார். ரெண்டாவது காரியம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அந்த படகுலே இருக்கார். காத்தடித்தது, மழை அடிச்சது, எழுந்திருச்சார், காற்றையும் கடலையும் அதட்டினார். எல்லாம் பிரமிச்சு பார்க்கறாங்க, யாருடா அவர் காற்றையும் கடலையும் அதட்டுறார்? ஏன்னா அவர் உன்னோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உன் கூட இருக்கிறதே அதட்ட வேண்டியதை அதட்டுறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். நிறுத்த வேண்டியதை நிறுத்துவதற்கு, மாற்ற வேண்டியதை மாற்றுவதற்கு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம், அவர் எங்க இருக்கிறாருங்க? முதன்மையா இருக்கிறார். முன்பாகன்னு சொல்லாதீங்க, எங்க இருக்கிறாரு? முதன்மையா இருக்கிறார் இன்னைக்கு. அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? முதன்மை. இஸ் மை பிரையாரிட்டி, இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமென். முதன்மை. ரெண்டாவது காரியம், அவர் கூடவே இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதே உபாகம் 31:8 கடைசியா சொல்லப்படுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் உன்னை கையை விடவே இல்லை. ஆமென். நடந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே
நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆ, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல என்ன பண்ணணும்? நடக்கணும். ஃபர்ஸ்ட் இப்பதான் புயலை பார்த்தா, புயல் முடிஞ்ச உடனே இப்ப அடுத்தது என்ன ஆசை வந்துருச்சு? காத்து கடலுமே அடங்குதுன்னா அந்த கடல் மேல நம்ம நடக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. முதல்ல நம்மள ஒழுங்கா நடந்தாலே சந்தோஷம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, குளத்துல நடக்கிற, ஆறுல நடக்கிற, மேல ஆகாயத்துல நடக்கிற, அதெல்லாம் அப்புறம். முதல்ல தரையில நம்ம எப்படி நடக்கணும்? முதல்ல ஒழுங்கா நடந்தாலும் அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. போட்டோம். ஆனா பேதுரு இப்ப ஆசைப்படுறாரு, எதுல நடக்கணுமா? கடலின் மேலே. அவர் கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன பண்ணணும்? கடல்ல நடக்கணும். ஆண்டவர் சொன்னார் வா என்றார். சொல்லுங்க, என்ன சொல்லிட்டாருங்க? ஆமா, இவன் என்ன பண்ணிருக்கணும்? நீரே ஆனால் ஒரு 10 பச்சை மிளகாவை சாப்பிட்டு இருக்கணும்னு கேட்டிருக்கணும். சாப்பிட்றான்னு விட்டுருப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். ஆனா வா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். சொல்லுங்க, எது மேல் நடந்தா? ஆமா. அடுத்தது அங்க 30ஆம் வசனம் சொல்லப்படு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. அப்புறம் கடல்ல காத்தடிக்காம என்ன நடக்கும்? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கடல்ல நடக்கணும்ன்ற, அப்ப அலை அங்க பொங்கும், பேர் அலைகள் உண்டாகும், தண்ணி பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்கும், காத்து அடிக்கும். அங்க பேதுரு பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். நல்ல 2 கரங்களை தட்டுங்கள. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் கையை விடுவதும் இல்லைங்க. நல்ல 2 கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த கை விடுவதில்லை 2ஆ சொல்லலாம். ஒண்ணு நம்ம கையை விடாதது, இன்னொன்னு ஆண்டவர் நம்மை மறவாமல் வழி நடத்துவது. He never forsaken me. என் ஆண்டவர் கைவிடலைங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேவையின் மத்தியில் ஆண்டவர் கைவிடல. ஆமென். ஒரு பலவீனம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அந்த பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் எனக்கு கையை விடல. பேதுருவுக்கு கையே விடல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பிரச்சனையின் மத்தியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிடல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணல? கையை விடல. பேதுருவோட வாழ்க்கையில கடலுக்குள்ள போனா அவன் கையை என்ன பண்ணல? ஆண்டவர் விடல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப எப்படியோ அவர் கைவிடாதவராய் இருக்கிறார். அப்படின்னா அவருடைய சமூகம் உங்க கூடவே இருக்கிறது, அவருடைய பிரச்சனை உங்க கூடவே இருக்கிறது. அவர் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்ற, சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அந்த சமூகத்துல தான் ஆனந்தம். அப்ப நீங்க அதை ஆண்டுடைய சமூகத்தை முதன்மையாய் வைங்க. ஆண்டுடைய சமூகம் உங்க கூடவே இருக்கணும். 3வது, உங்க கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த சமூகத்தை இறக்கக்கூடிய வழி என்பது ஆண்டுடைய வார்த்தை, ஜெபம், அந்த அதிகாலை நேரம், ஆண்டுடைய சமூகத்தை தனித்திருப்பது, இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அந்த சமூகம் உங்களை விட்டு விலகாது. அந்த சமூகம் ஒரு நாள் உங்களை கைவிடாது. அந்த சமூகம் உங்களை சூழ்ந்திருக்கிறபடினால நான் சொல்லுகிறேன், நீங்க தோற்று போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். பேதுரு விழுந்தது உண்மைதான், ஆனா அந்த கை அவனை தாங்கினது, ஏந்தினது, தூக்கினது, திரும்ப அமர பண்ண வேண்டிய படகுல ஆண்டு கொண்டு போய் நிறுத்தினார். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். இன்னைக்கு ஆண்டோட கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல அந்த பரிபூரண ஆனந்தம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் அது பரிபூரண ஆனந்தம். இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில ஏன் தோல்விகள், இன்னைக்கு ஏன் நான் நிர்வாணியா இருக்கிறேன், இன்னைக்கு ஏன் நான் தலைகுனிந்து போய் இருக்கிறேன், இன்னைக்கு ஏன் சில காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடக்கல, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிதானித்து பார்க்க வைக்கிறாரு. தேவ சமூகம் நமக்கு தேவை, தேவ பிரசன்னம் நமக்கு தேவை. அந்த தேவ சமூகம் ஆச்சரியமான காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்யும். அப்படி தலையில கை வச்சு கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளில் அந்த சமூகம் என்னை நிரப்பட்டப்பா, அந்த சமூகம் என்னை ஆளுகை செய்யட்டும், அந்த சமூகம் என்னை வழி நடத்தட்டும். இன்னைக்கு தோல்வியின் மத்தியில தான் நான் வந்திருக்கிறேன், ஏமாற்றத்தின் மத்தியில தான் வந்திருக்கிறேன், அன்றைய சில உறவுகளை இழந்து போய் தான் வந்திருக்கிறேன், சில காரியம் நஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்? அந்த தேவ சமூகம் குறைஞ்சு போயிடுச்சு. தேவனுக்குரிய அந்த ப்ரையாரிட்டியை,
அந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏதோ நான் வெறும் சண்டே மாத்திரம் வரேன், ஆலயத்துல பங்கெடுத்து நான் போனேன். இல்ல, யூ நீட் காட்ஸ் பிரசன்ஸ். ஹி மஸ்ட் பி அண்ட் ஹி ஷுட் பி யுவர் ப்ரையாரிட்டி. அவர் மாத்திரமே உன்னுடைய முதன்மையாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து போகணும். அந்த சமூகம் கூட இருக்கணும். அந்த சமூகம் உன்னை கைவிட்டக்கூடாது. 3 காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. 1, அந்த சமூகம் உனக்கு முதன்மையாய் இருக்கட்டும். ஆண்டுடைய அந்த சமூகம் உன்னோடு கூட இருக்கட்டும். 3வது, ஆண்டுடைய சமூகம் உன்னுடைய கரங்களை பற்றி இருக்கட்டும். ஒரு நாள் அது விட்டு விலகாமல் இருக்கட்டும். அப்படி இருந்தா இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்கள் நீ தோல்விகளை பார்க்க மாட்டீங்க, நீங்க கண்ணீரை பார்க்க மாட்டீங்க, நீங்க கஷ்டங்களை பார்க்க மாட்டீங்க, நீங்க வேதனைகளை பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் ஆச்சரியமாய், கர்த்தர் அதிசயமாய், கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில உம்முடைய சமூகம் அது எங்களுக்கு முக்கியம். கானானை விட உம்முடைய சமூகம் எங்களுக்கு முக்கியம். கானானை விட உம்முடைய சமூகம் எங்களுக்கு அது மேன்மையானது. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முதன்மையா இருக்கட்டும், எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை பற்றி இருக்கட்டும். நாங்கள் தடுமாறினாலும் வழி விலகினாலும் நீர் எங்களை நடத்துவதற்கு, நீர் எங்களை போஷிப்பதற்கு, நீர் எங்களை தாங்குவதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் எங்களை நீர் தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை, எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதலை, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றி அனுப்புங்க. நாங்களும் ஆண்டவரே சாட்சிகளாய் மாறணும் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு சுவிசேஷத்தை ஆண்டவரே, உம்மை பற்றி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அக்கினி ஜுவாலைகளாய் பற்றி எரியணும். இந்த கடைசி நாட்களில் உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாறணும். உடைய சமூகம் எங்களுக்கு தேவைப்பா. எங்களை நிரப்பி நீர் அனுப்புங்க. வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சேன் சொல்லுவேன் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய